வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் பாகனேரியில் இருக்க புல்வநாயகி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலை புல்லாத்தா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்ன்றது நாட்டரசங்கோட்டை, அப்புறம் நம்ம கொல்லங்குடி, இதோட தொடர்புடைய ஒரு கோயில். இது எல்லாமே அக்கா தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கோயில்ன்றது சிவகங்கை சமஸ்தானத்துக்கு உட்பட்ட ஒரு கோவில். இந்த கோயிலுக்கு ஏன் புல்லாத்தா அப்படின்ற பேர் வந்திருக்கு அப்படின்னா, புல்வனம் அப்படின்ற குளத்திலிருந்து இந்த சிலை இந்த அம்பிகையோட சிலை எடுக்கப்பட்டதாகவும் அதனால புல்லாத்தாள் அப்படின்ற பேர் வந்ததாகவும் ஒரு காரணம் சொல்லப்படுது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கான தல வரலாறு ஒன்று இருக்குது. அதாவது இங்கே அரக்கன் ஒருத்தன் ரொம்ப மக்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும், அவனை அழிக்கிறதுக்காக வந்த அம்பிகை அவன்கிட்ட சண்டை போடும்போது அந்த அரக்கன் புல் வடிவத்தில் இருந்ததாகவும், இவங்க மானா அந்த புல்லை மேய்ஞ்சு அந்த அரக்கனை கொன்னதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது. அதனால் இந்த அம்மனுக்கு புல்வநாயகி அம்மன் அப்படின்ற ஒரு பேரும் வந்திருக்கு. இங்கே சுற்று வட்டார பகுதியில் எல்லாரும் புல்லாத்தா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்த்த குளம் இருக்குது. இந்த தீர்த்த குளத்துக்கு முன்னாடி இந்த புல்வநாயகி அம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த தீர்த்த குளத்தில் வஜ்ர கிரீடம் அப்படின்ற ஒரு புழு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது இந்த புழுக்கள் தான் பிற்காலத்தில் ரொம்ப நாள் கழித்து அந்த கடினமான கல் மாதிரியான வடிவமைப்பில் ஆயிரும். அந்த கல்லை தான் சாலக்கிராமம் கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த சாலக்கிராமம் கல் அப்படின்றது ரொம்ப புனிதமான கல் அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சாலக்கிராம கல் உருவாகிறது அந்த வஜ்ர கிரீடம் அப்படின்ற அந்த புழு தான் நாளடைவில் இந்த சாலக்கிராம கல்லாக மாறுமா. அப்படி அந்த புழு இந்த தீர்த்தத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதனால் இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு அந்த உள்ள போய் சாமியை வணங்குறது இங்கே ஒரு சிறப்பாக இருக்குது. அதாவது சேர வேண்டிய பணம் வராமல் இருந்துச்சுன்னா, இல்லை நம்மளுக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, இங்கே இருக்க குளத்துல குளிச்சுட்டு உள்ளே போய் கொடிமரத்தில் கட்டி பிடிச்சி வேண்டுனாங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. அதாவது இந்த அம்மன் அந்த கொடிமரத்தை கட்டி பிடிச்சி அழுகும்போது நம்மளுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. இந்த கோயில் அப்படின்றது ஒரு 1000 வருடம் பழமையான கோயில். பார்த்தாலே தெரியும், ரொம்ப பழமையான கோயில். கட்டிட அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கோயிலோட நடை திறப்பு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிலேருந்து 11 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் 12 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் சாயந்தரம் 4 to 7:30, வெள்ளிக்கிழமைனா 8 மணி வரைக்கும் இருக்கும். இவ்வளோ தான் நடை நேரம். அதுக்குள்ளே வந்தால் தான் உள்ளே இருக்க சாமியை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே ஆனி மாதம் திருவிழா 11 நாள் ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா. இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இங்கே அந்த திருவிழா நேரத்தில் அந்த தேர் போகும்போது புதுசாக கல்யாணம் ஆனவங்க அந்த தேரை பார்க்குறது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயமா இந்த பகுதியில் பார்க்கப்படுது. இங்கே அந்த வராத கடன் வர்றதுக்கு, அப்புறம் திருமண தடை, குழந்தை பேர், இப்படி நிறையா விஷயத்துக்கு இங்கே இந்த சுற்று வட்டார பகுதி மக்கள் எல்லாம் வேண்டி வணங்கிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த சிவகங்கை பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் புல்லாத்தாலையும் நீங்கள் வேண்டிட்டு போங்க. பாகனேரி வேண்டி வணங்கிட்டு போங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.